திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இன்று மார்கழி 16ஆம் நாள். மாணிக்க வாசகர் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவம்பாவை 16ஆம் பாடல். முன்னி கடலை சுரக்கி எழுந்துடையாள், முன்னி கடலை சுரக்கி எழுந்துடையாள், என்ன திகழம்மை ஆளுடையாள் ஈட்டிடையின், ஆளுடையாள் ஈட்டிடைய மின்னி பொலிந்தம் விராட்டி திருமடி மேல், மின்னி பொலிந்தம் விராட்டி திருவடி மேல், பொன்ன சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி, என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையா, தண்ணீர் பிரிவில்லா, தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் நண்பர்க்கு, முன்னி அவள் நமக்கு, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, என்ன பொழியாய், என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய், என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: கன்னியர்கள் முதலில் மழை மேகத்தினை வாழ்த்துகிறார்கள். மழையே, கடலை முன்னே சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டு இடை மின்னி பொழிந்து எம்பிராட்டே திருவடி மேல், பொன்னம் சிலம்பையின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிலாயம் கோமான் அவள் அன்பர்க்குள் நமக்கும் முன்னி சுரக்கும் இன்னருள் சூழ என்ன பொழிவாய் என வேண்டுகின்றனர். சிவனார் திருவடிகளை வாயார புகழ்ந்து பாடி நீராடுகின்ற கன்னியர்கள் தடாகத்து நீரை கண்டு அது மழை பொழிந்ததன் பயனால் வாய்த்தது என்று கருதி அதனை சிவனும் உமையும் திருவருளை சொரிந்து நிற்கின்ற தன்மையாக நீரை பொழிவாய் என்று போற்றத் தொடங்கி முதற்கண் மழையை விழிப்பாராக மழையே என்றனர். ஈண்டு மழையென்று ஆகு பெயரால் மேகத்தை உணர்த்தியது. மேகத்தை விழித்தவர் அதன் படிப்படியான செயல்களை தொடர்ந்து சிந்திப்பவராய் வெண்முகிலாய் தொடக்கத்தில் துலங்கிய அம்மேகம் கடலை சென்றடைந்தது. நீரை முகந்து கொண்டு வானிடை வனமாக எழுந்த பொழுது கருநிறம் பெற்று மழைமேகம் ஆன நிலையினை குறிப்பிடுவார் போன்று முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையான் என திகழ்ந்தது என்றார். உமாதேவியாரின் திருமேனி கருநிறமாதலில் கடலின் நீர் முகந்த மேகம் வானிடை எழுந்த போது கருநிறம் பெற்று மழைமேகம் ஆயினமையால் ஓமை கூறுகிறார். திருச்சிற்றம்பலம்.